ஷோவோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத சம்பவம் இருக்கானே? கண்டிப்பாக இருக்குது. 10-12 வயசு இருக்கும். அந்த டைமில் வந்து ஊரில் மேரேஜுக்காக வெளியூர் போயிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து கிராமம், எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து காசு கையில் எதுவும் கொண்டு போகல. அதான் ஃப்ரெண்டுங்களாம் வண்டியில் போனாங்க, நானும் சரி கையில் போயிட்டேன். மேரேஜுக்கு பஸ்ஸுக்கு இது காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காசு வந்து நான் சின்ன பிள்ளை தொலைச்சுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட பெரியங்கிட்ட கொடுத்தாமிச்சாங்க. நான் சும்மா கூட போயிருந்தேன். போயிட்டு அங்கே போன இடத்துல வந்து எல்லாம் நைட்டு ஷோக்கு படத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சினிமாவுக்கு கிளம்பிட்டாங்க. மண்டபத்தில் எல்லாமே கிளம்பிட்டாங்க, யாருமே ஆளே இல்லை. எங்கள் பாக்கெட்டில் என் கையில் சுத்தமாக காசே இல்லை. எல்லாம் பார்த்தா எல்லாம் இருக்கிறவங்களாம் நைட் ஷோ படத்துக்கு போய்ட்டு ஏன்னா மண்டபத்தில் தூங்க முடியாது, இப்போ ஷோ படத்துக்கு போய்ட்டு வந்து மண்டபத்துக்கு தூங்கலாம் சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. என் கையில் காசு இல்லை. அங்கே என்ன பண்ணிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். பசங்க ஃப்ரெண்டும் கூட அவன்கிட்ட போட்டால் எனக்கு தான் காசு, உனக்கு தான் காசு, நாங்கள் போய் காசு இல்லைனாங்க. அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நான் வெளியே இருந்தது எல்லாம் போயிட்டேன் கூட இருந்தாலும். அதுக்கப்புறம் மாமா ஒருத்தர் வந்து டிக்கெட் போட்டு எனக்கு கூப்பிட்டு போனார். ஆமாம், அந்த இது வந்து இன்னி வரைக்கும் எங்கே போனாலும் நம்ம கையில் காசு இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அது மறக்க முடியாத சம்பவம். ஆள் முதல் வாட்டி பார்த்தது தான். சொன்னேன், நான் ஏற்றுக்கல. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக சொன்னாங்க. அலைஞ்சிங்க கரெக்டாக ஒரு மாதம் ஓகே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? அவங்க சொல்லக்குள்ள எதிர்பார்க்காத சம்பவம். அப்போது ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆக்சி லவ் பண்ணோம், 2 வருஷம் லவ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக கூட தான் இருந்துச்சு. உனக்கு நீ எனக்கு நான் தான் இருந்தோம். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நீ தான் என் புருஷன், நான் தான் பொண்டாட்டி அப்போல்லாம் சொன்னிச்சு பயங்கரமாக. இப்போ பார்த்தா வந்து இன்னொருத்தவங்க கூட மெசேஜ் பண்ணி பேசின்னு. மறக்க முடியாத சம்பவமா, சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி எனக்கு அண்ணாவும் ஒரு அக்காவும் வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கோயிலாக திருட்டுத்தனமாக சுற்றி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை தான் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத சம்பவம். அதுதான் அவங்க அண்ணா அவங்கள மீட் பண்ண. நான் லைஃப்லேயே மறக்க முடியாதுன்னா எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். நான் முஸ்லீமு, எங்கள் வீட்டுக்காரர் இந்து. எனக்கு அப்பா அம்மா யார் சப்போர்ட்டுமே இல்லை, எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான். இது வரைக்குமே என்ன இருந்தாலும் இது வரைக்குமே எனக்கு 2 பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. என் பையன் BBA செகண்ட் இயர் படிக்கிறான். எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஒரு குறையும் இல்லாத நல்ல மாதிரி வச்சுருக்காரு. வேலை வெட்டி கூட நான் அமிச்சதில்லை. மதம் மாறிட்டீங்க? ஆமாம்.